Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றும் கூட இந்த ஃபேஸ்புக் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது கூட சில பாடல்களை பாடிவிட்டு நம் ஆண்டவருடைய செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். பாடல்களை பாடுவதற்கு முன்பாக ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நேசிக்கிறதான என் அன்பின் தகப்பனே, இந்த இரவு வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரே ஏசப்பா, உங்களை வர்ஷிப் பண்ணுறதுக்கு ஏசப்பா, உங்களை ஆராதிப்பதற்கு ஏசப்பா அந்த கிருபையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா அந்த வர்ஷிப் ஏசப்பா அந்த மெசேஜ் முடிவு வரைக்கும் ஒரு கரம் எங்களோட இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஏசப்பா. அந்த செய்தி ஆண்டவரே எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனோட செய்தியாக இருக்கிறதுக்கு கிருபை பாராட்டுங்க. முழுமையாக தாழ்த்து ஒப்படைக்கிறேன். பொறுப்பேற்று வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது கூட முதல் பாடலாக வாரும் தூய ஆவியே என்ற பாடலை பாடவிருக்கின்றோம். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆவியானவரே நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவரே இயேசப்பா, இந்த வர்ஷிப் முழுது ஆண்டவரே நீங்க ஆண்டவரே ஆளுகை செய்யணுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடுத்த
அடுத்த பாடலாக எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரை நாம் அடுத்த பாடலில் நாம் துதிக்க இருக்கின்றோம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, உன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, சென்பாடுவோமா, ஆராதனை உமக்கே, 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 எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, ஏசு ராஜா நீங்களனானி, எதற்கும் பயமில்லையே, ஏசு ராஜா என்பலனானி, எதற்கும் பயமில்லையே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன், எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், ராஜா நீ செய்த நன்மைகளை என்றென்றும் துதித்திடுவேன், ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன், ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே,
விட்ட ஆண்டவரை அடுத்த பாடலில் நாம் கண்ணோக்கி பார்க்க இருக்கின்றோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே என்ற ஒரு பாடல். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருவிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, பிசாசின் சோதனை பெருவிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, உலகமும் மாம்சமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் நேரவே, உலகமும் மாம்சமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் நேரவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்ந்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், உள்ளுள்ள இடங்களில் மேய்ந்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நமக்காக ஜீவன் தந்தவரை நாம் போற்றினோம். அடுத்தது தூயாதி தூயவரை நாம் இப்பொழுது புகழ்ந்து பாட இருக்கின்றோம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள நாள் வரை என் புகழ் பாட வேண்டும் என்ற பாடல். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன்,
கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாவத்தின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவனோய் நீக்கினீரே. பாவத்தின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவனோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவர் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயவரை போற்றின நாம் அடைக்கலமாக இருக்கின்ற நம்முடைய ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க இருக்கின்றோம். அடுத்த பாடலாக அடைக்கலமே உமது அடிமை நானே என்ற ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன் என்ற பாடல். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன். கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன். கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மசிலன நேசரே, மகிமை பிரதாபம் பாசத்தால் உம் பாதம் பற்றிடுவேனே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன். கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செயல்கள் பெரிய
நீர் மாத்திரம் போதும் எனக்கு என்ற பாடல். யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வம், புகழால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே, நீர் எங்களோட கடந்து வந்திருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. உம்மை பாடவும் உம்மை புகழவும் ஆண்டவரே இயேசப்பா, இந்த நல்ல பாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே செய்தியின் வேலையில் ஆண்டவரே எங்களை தொடர்ந்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட நம் செய்திக்கு நேராக கடந்து செல்கின்றோம். இன்று நான் செய்திக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா,
கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டிய என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவில் கர்த்தருக்கு நம்ம ஒப்புவிக்க வேண்டிய என்னென்ன காரியங்கள் இருக்குது, என்னென்ன காரியங்கள் நம்ம கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கர்த்தரை சேவிக்க நம்ம வந்து கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், கர்த்தரை நம்ம சேவிக்கணும். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து சொல்லுவார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். என்னென்னா அவர் மட்டும் இல்லை, அங்கே வந்து கடவுள்கிட்ட வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறார், கமிட் பண்ணுறார், கடவுள்கிட்ட வந்து கமிட் பண்ணுறார். இங்கிலீஷில் சொல்லப்போனால் கமிட் அப்படிங்கிற தலைப்பில் தான் நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு இணையான இன்னொரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒப்புவிக்கிறது அப்படின்னு இருக்குது, ரெண்டும் இருக்குது. கமிட்மெண்ட் அப்படின்னாக்கா நம்ம வந்து அதை அந்த வேலையை நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், அதுக்கு நம்ம ஒப்புவிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எதை நம்ம கமிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட எதுக்கு கமிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவரை சேவிக்கிறதுக்கு கமிட் பண்ணணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தை வந்து ரொம்ப வைராக்கியமாக இருக்கும். அந்த வசனத்தின் முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாதை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள், ஒரு வைராக்கியம் அவர்கிட்ட என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் தான் அப்படியே சொல்லிட்டு வருவார், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, ஆனால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நாம் வந்து கர்த்தரை சேவிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம், வேறு எந்த விஷயத்திலும் நாம் விழுந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம வந்து வேதாகமும் நமக்கு தெளிவாக சொல்கிறது. வேறு எந்த இடத்துலையும் நம்ம விழுந்து போயிடக்கூடாது, கர்த்தரை தவிர வேறு யாரையும் நம்ம சேவிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியை நம்ம எடுத்துருக்கணும். கர்த்தர் இடத்துல அதுக்கு நம்ம ஒப்பு வச்சிருக்கணும் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வாழ்நாள் முழுவதும் நம்ம நிறைய செய்கைகள் செஞ்சுட்டே இருக்கிறோம். அது வந்து ஆண்டவருடைய ஒளிமா இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமான செய்கைகளாக இருக்கலாம். ஆனால் என்ன செஞ்சாலும் அதில் வந்து ஆண்டவர் நாமம் மகிமைப்படுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போது நம்ம என்ன செய்கிறோமோ, இப்போ ஒரு மோசமான விஷயத்த செய்கிறோம் அப்படின்னாக்க அதை வந்து கடவுள் கையில் நம்மளால் ஒப்புவிக்க முடியாது. அப்போது வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம தவறு செய்யாமல் இருப்பதற்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். நம்ம போய் ஆண்டவரே நான் இந்த தவறான ஒரு காரியத்தை செய்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க நம்ம வந்து கேட்கவே முடியாது. ஒரு நல்ல காரியம்னாக்கா நம்ம கடவுள்கிட்ட போய் துணிந்து நம்ம கேட்கலாம். இப்போ எக்ஸாமில் நான் நல்ல மார்க் வாங்கணும், எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அல்லது வந்து எனக்கு இந்த மாதிரி ஐஸ்வர்யம் வேணும், என்ன நம்ம நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அது வந்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படுற மாதிரி இருக்கிற விஷயங்கள் நம்ம கேட்கணும்னாக்க அப்போ என்ன பண்ணால் நம்ம செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம சும்மா அப்படியே போயிட முடியாது. கர்த்தர்கிட்ட நம்ம செய்கைகளை ஒப்புவிக்கும் போது உன் யோசனைகள் உறுதிப்படும் அப்படின்னு சொல்லி வேதாவும் நமக்கு தெளிவாக சொல்லுது. அப்போ நம்ம யோசனை பண்ணுற ஒரு காரியத்தை செய்யும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதில் கர்த்தருடைய நாம மகிமைப்படுதுனாக்க அப்போ வந்து நம்ம கடவுள்கிட்ட ஒப்பு வைக்கிறோம், ஆண்டவரே நீங்கள் இந்த காரியத்தை எடுத்து செய்யுங்க அப்படின்னு நம்மளுடைய செய்கை, வீடு கட்டுற அந்த செய்கையை வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சோம்னா நம்ம செய்கிற யோசனைகள் எப்பொழுதும் நமக்கு உறுதிப்படும். அதுக்கு தேவையான ஆலோசனைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பார், பரலத்திலிருந்து நமக்கு கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு கார் வாங்குற விஷயமா இருக்கட்டும், ஒரு மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ணுற ஒரு செயலாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய செய்கைகளை கர்த்தரிடத்துல ரெண்டாவது ஒப்புவிக்க வேண்டியதாக நம்ம இருக்கிறதை நம்ம காணப்படுகின்றோம். அடுத்தது நம்ம எதை ஒப்பு வைக்கணும் அப்படின்னு கேட்டாக்க நம்ம வழியை, நம்ம செல்கின்றதான வழி, கிட்டத்தட்ட முன்னாடி இருக்கிற அதே டாபிக்கு சேர்ந்து வந்து செய்கை மாதிரி தான் இந்த வழியும். அப்போ வழியை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது என்ன பண்ணாக்கா நம்ம வழி வந்து கர்த்தருக்கு ஒப்பு வைக்கணும். ஆண்டவரே நான் இந்த வழியில் போகிறேன், நீங்கள் வந்து என்னுடைய பிரயாணத்தை வாக்கியமளித்தாருங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்போ என்னன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம வழியை ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்னா அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்போ ஒன்றும் இல்லை, வழின்னு சொல்லும்போது நம்ம இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் கூகுள் மேப் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க வழியை வந்து அதுக்கிட்ட கொடுத்துட்றோம். ஆக்சுவலாக அதுதான் நம்மளை கைட் பண்ணுது, அது மேலே நம்ம நம்பிக்கையை வைக்கிறோம். சில டைமில் மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னாக்க அது கரெக்டான இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுது. எங்கேயாவது நம்ம வழி தெரியாமல் இருக்கும்போது அது நம்மளை கூட்டிகிட்டு போயிடுது. ஸோ
சாதாரண ஒரு மனிதன் உண்டாக்கின அப்ளிகேஷன் மேலேயே நம்ம அவ்வளோ நம்பிக்கை வைக்கும்போது நம்ம என்ன பண்ணால் ஆண்டவர்கிட்ட நம்மளை வழியை ஒப்புவிச்சிடணும். ஆண்டவரே இந்த வழியில் நான் போகிறேன், இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இன்னொரு ஆதாரமாக என்ன பார்த்தோம்னாக்க ஆபிரகாமுடைய வேலைக்காரன் அவன் என்ன பண்ணான்னா போகும்போதே சொல்லிடுறான், வழி என்னன்னு தெரியாது, எங்கே போகிறோன்னு தெரியாது. ஆனால் கரெக்டாக வந்து ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்கா வழி நடத்திட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். கடவுள்கிட்ட வந்து ஒப்புவிக்கிறான், இந்த மாதிரி நான் செய்யணும், இந்த நான் பார்க்க போகிற பொண்ணு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறான். கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாருன்னா கடவுள் வந்து அந்த வழியை வந்து வாய்க்கு பண்ணி தரதை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம எந்த வழியில் போகிறோம் அப்படிமோ அந்த வழியை வந்து கர்த்தர்கிட்ட ஒப்புவிக்கிறோம். செய்கை மாதிரி தான் நம்ம பொல்லாத வழியில் போகும்போது அந்த வழியை வந்து கடவுள்கிட்ட நம்ம ஒப்புவிக்கவே முடியாது. நல்ல வழியில் போனால் மட்டுமே அதை நம்ம வந்து கடவுள்கிட்ட ஒப்புவிக்க முடியும். ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா நாம் வழியை ஒப்புவிக்க வேண்டும். முதல்ல வந்து கர்த்தரை சேவிக்க நம்ம ஒப்புவிக்கணும். முதல்ல மெயின் நம்ம இந்த உலகத்தில் வந்த நோக்கமே அதுதான். என்னென்னா பக்தியுள்ள சந்ததி உருவாகணும், அது மூலமா கர்த்தரை சேவிக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய பிரதானமான ஒரு பிரைமரியான திட்டமே அதுதான். அதுதான் மனிதர்கள் பூமியில் வந்ததுக்கான முதல் காரணம். ஸோ கர்த்தரை சேவிக்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம செய்கைகளை வந்து கர்த்தர்கிட்ட ஒப்புவிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வழியை ஒப்புவிக்கணும். அப்புறம் வேற எதை ஒப்புவிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நான் அந்த வசனத்தை படிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்த தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புக்தியுள்ள ஆராதனைன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சரீரத்தை வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கறதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆராதனைக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓகே ரைட்டா? ஸோ நம்ம எப்படி நம்ம கடவுளை ஆராதிக்க இப்போ கொஞ்ச நேரம் பாடல் மூலமாக ஆராதிக்கிறோம், ஆலயத்தில் போய் ஆராதிக்கிறோம். ஸோ கடவுளை வந்து ஆராதனை செய்யறதுக்கு இன்னொரு ஒரு ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நாம் வந்து நம்மளுடைய சரீரங்களை வந்து கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சரீரத்தை ஒப்படைக்கும் போது நம்ம ஒருவேளை நம்ம கடவுள்கிட்ட நம்மளுடைய சரீரத்தை ஒப்படைச்சிட்டோம்னாக்க தவறான காரியங்களுக்கு நம்ம சரீரத்தை பயன்படுத்த மாட்டோம். சரிங்களா? பொல்லாத விஷயங்களை பார்க்கறதோ அல்லது கேட்கிறதோ அல்லது சொல்லறதோ அல்லது கேட்கிறதோ செய்கிறதோ எதுவுமே நம்ம இது பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம சரீரத்தை வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கோம். ஒப்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்குள்ளேயே வந்து ஒரு கட்டுப்பாடு வந்துடும். இது வந்து கடவுள் கொடுத்த சரீரம், இது வந்து நம்மளோட பரிசுத்தமாக வச்சுக்கணும், இது நம்ம கடவுளுடைய ஆலயம் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னாக்க அப்போ அந்த ஆலயத்தை சரீரமாகிய ஆலயத்தை நம்ம வந்து கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது நம்ம பொல்லாத வழியில் நம்ம போகவே மாட்டோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நாலாவது காரியம் என்னன்னு கேட்டாக்க நம்ம சரீரத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூமிக்கு நம்ம வந்து இன்னொரு நோக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை எப்பொழுது தேடுறதுக்கு நம்ம ஒப்புவிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 6:33 பார்த்தீங்கன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணாலும் ஃபைனலாக பார்த்தோம்னா தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடுறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ கடவுளுடைய கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரை வர்ஷிப் பண்ணுற ஒரு குரூப்பை அவர் உருவாக்கணும், மனிதர்களாக நம்ம மூலமாக உருவாக்கணும். அதுதான் அவருடைய பரிசுத்த சந்ததி வரணும். அதுதான் வந்து அவருடைய நோக்கமாக இருக்குது. மனிதர்களாகி நமக்கு என்ன நோக்கம்னாக்க கடைசியாக அவர்கிட்ட நம்ம போய் நம்ம பரலோக ராஜ்யத்தில் அவர் கூட இருக்கணும். அப்போது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணுமோ அதுக்கு நம்ம ஒப்புவிக்கணும், ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்புவிக்கணும். ஸோ கடவுளுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு நம்ம ஒப்புவிக்கணும். நம்ம என்ன செயல் செஞ்சாலும் அதனுடைய தேவநாமம் மகிமைப்படுதா, கடவுளுடைய ராஜ்யத்துக்கு நேராக அதை நீ வழி நடத்துகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மேபி மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், அல்லது மியூசிக்காக இருக்கலாம், உங்களோட படிப்பாக இருக்கலாம், அல்லது வேலையாக இருக்கலாம். இதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் வந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஐந்தாவது பார்த்தீங்கன்னாக்கா கடவுளுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு நாம் வந்து முற்பட வேணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து அப்படி ஒன்றா வரிசையை பார்த்துடலாம். முதல்ல கர்த்தரை சேவிக்க நம்ம வந்து நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்புறம் நம்மளுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்மளுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கடவுளுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா ஏசாமி நம்ம ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஏசாமி நமக்கு ஒரு வசனத்தில் சொல்கிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கு. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல என்றார். இப்போ ஒப்பு கொடுக்கறது பெரிய மேட்டரே கிடையாது. ஒப்பு கொடுத்தாச்சுன்னா என்ன, கலப்பையில கை வச்சாச்சுன்னு அர்த்தம். கலப்பையில கை வச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஒப்பு கொடுத்துட்டு நம்ம திரும்பி பார்த்துட்டோம்னாக்க நாம வந்து தேவனுடைய
ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏசாமின் டைரக்டாக நம்மகிட்ட சொல்கிறார். ஸோ ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரே இதை நான் வந்து உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா அது விட்டுறணும், அதோட விட்டுறணும். அதுக்கப்புறம் அதை பற்றி எந்த விதமான நம்ம என்ன அதை திருப்பி நம்ம வேற வகையில் பயன்படுத்தக்கூடாது. ஸோ நம்ம எந்தெந்த விஷயத்த கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்குறோமோ கலப்பையில் கை வச்சிட்டோம்னா நாம் திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்த்துட்டோம்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் வந்து தகுதி இல்லாதவர்களாக மாறிடுவோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக மாறணும்னா நம்ம என்ன பண்ணால் ஒப்பு கொடுத்துட்டதுக்கப்புறமா அதுலேருந்து பின் வாங்கக்கூடாது. கலப்பையின் மேல் கை வச்சுட்டு பின் வாங்கக்கூடாதுங்க மாதிரி ஒப்பு கொடுத்ததுக்கப்புறமா அதுலேருந்து நம்ம பின் வாங்காமல் இருந்தோம்னாக்க ஆண்டவர் நம்மளை கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் அவரோடு நாம் காணப்படுவோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிறதான என் அன்பின் தகப்பனே, இந்த இரவு வேலையில் கூட ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் ஆண்டவரே எதெல்லாம் நாங்கள் ஒப்புவிக்கணும், எப்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஏசப்பா ஒரு சின்ன தாட்டை எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஏசப்பா நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஒப்படைச்சு ஆண்டவரே உமக்கு ஏசப்பா சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறேன். இந்த செய்தி கேட்டுக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த செய்தி ஆண்டவரே அவன் மனதில் ஆண்டவரே ஏசப்பா கிரிசை நீங்கள் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே எங்களை பொறுப்பேற்று வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவின் பொற்பாதம் பணிந்து கேட்கிறேன். ஜெபம் கேளு நல்ல தந்தையே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் சந்திப்போம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக.